பானைவோல் பெருமையரும் பாங்கானை பொன்னல்லவோ அழகு ஆனை தோன்றியதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நாங்கள் உதிப்பாய் சரஸ்வதியே நல்ல தமிழ் தந்திடுவாயே அண்டமெல்லாம் போத்தாளை பாதுரம்பூ நிறத்தாளை உரியடங்கே காத்தாளை அங்கேயில் பாசாங்கு சமம் கரும்பு வில்லோ சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தேங்கும் இல்லையே அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் வெள்ளி விழாகும் கலை நன்மணி தங்கராணிகள் இசைக்குழுவின் சார்பாக முதற்கண் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொள்ளுகின்றோம். சரிதான். சிறியவர்களாகிய நாங்கள் ஆமா பெரியவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க சரி வடக்கே வீட்டு விடை என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான தலத்திலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு
நாகரம்மன் ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் ஆலயத்திலே சிறியவர்களாகிய நாங்கள் விழிசை நிகழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். சரி. கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆமா சிறந்த ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சி விழிசை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கிராமிய கலையில் குமரி மாவட்டத்திலே கலை நன்மணி விருது பெற்ற ஸ்ரீ தங்கராணி விழிசை கோயிலாகி நாங்கள் இந்த ஆலயத்திலே விழிசை நிகழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். சரி. நாங்கள் நிகழ்த்தும் இந்த விழிசையில் பற்பல குற்றங்கள் இருக்கலாம். ஆமா. சொல் குற்றங்கள் இருக்கலாம், பொருள் குற்றங்கள் இருக்கலாம், இசை தாளம் ராகம் மேளம் அழகு குற்றங்கள், இப்படி பல் குற்றங்கள் இருக்கலாம். சரிதான். எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தங்களின் மனதை மொழியை மதித்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் பேர் ஆதரவு தர வேண்டும் என்று எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையுடைய பாதம் பணிந்து இந்த கிராமிய கலையிலே சிறந்த கலை வில்லிசை கலை என்று அதை உணர்ந்து இது எங்களுக்கு கற்றுத்தந்த குருநாதனுடைய மலர்பாதம் தொழுது ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல தாய் நாகரம்மன் பத்ரகாளியம்மன் ஆலயத்திலே சிறுவர்களாகி நாங்கள் எங்களுடைய வில்லிசையை நிகழ்த்துகின்றோம்.
சற்று சுருக்கமாக பாடிவிட்டு தாய் வீரபத்திரகாளி அம்மனுடைய திருக்கதையில் வருவோம். தவம் உடையோர்களெல்லாம் தாளினை பணிந்து ஓற்றி பவவினை கடலை தாண்டே பக்தர் இல்லா குற்றவாரே. சிவமுனை என்ற தெய்வகன்னி நாககன்னி இவர்களின் வரலாறு கூற இறைமறை கடமை காப்புதாமே. தக்கமகராஜனுடைய பெண்களில் 13 பெண்களை திருமணம் செய்திருந்தார். நம்முடைய கதைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர்கள் தான். நாககன்னி, தெய்வகன்னி. கத்தரி என்று சொல்லக்கூடிய நாககன்னி, வினோதை என்று சொல்லக்கூடிய தெய்வகன்னி. அக்காலும் தங்கையுமாக இவர்கள் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இடைவெளியாக தோழிகள் போன்று ஒட்டி உறவாடினார்கள். சரிதான். அப்படி இவர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் இருவர்களும் பல தோழி பெண்களோடு சேர்ந்து எங்கே வருகிறார்கள்? மூச்சுனையிலே நீராடுவதற்கு வருகின்றார்கள். ஆமா, வந்து அவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். நீராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒருபுறமா என்ன வருகிறதா? தெய்வேந்திரனுடைய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையானது அந்த தோட்டத்தின் மீதாக மேலாக அப்படியே வந்து கொண்டு சுனைக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தால் இந்த தெய்வகன்னியானவள் அக்கா ஏன் நாககன்னி பார்த்து என்ன சொன்னார்கள்? இத பாருக்கா, என்னம்மா, ஒரு யானை வருகின்றது. இந்த யானை என்ன நிறம் என்று சொல்லி தண்ணீர்ல பார்த்தே நீ சொல்ல வேண்டும். தங்காய், என்ன என்ன எங்கே எது போனால் என்ன, ஆகாயத்திலே யானை போனால் என்ன, அது தரையிலே போனால் என்ன, சரிதான், தண்ணீரிலே போனால் என்ன. யானை நிறம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், கருப்பு. அது நான் சொல்லுகின்றேன். இந்த யானை வெள்ளையாக வருகின்றது. அப்படியா? ஆமா. உடனே இந்த தெய்வகன்னி என்ன சொன்னால் தெரியுமா? வெள்ளையன்றை வருகிறேன்
சொல்வது போல இந்த யானை வெள்ளையாக வருமே என்று சொன்னால் நீ எனக்கு 12 வருட காலம் அடிமை வேலை செய்ய வேண்டும். பாருங்க என்ன யானை நீ சொல்றது மாதிரி வெள்ளையாக வந்தா ஆமா கூட ஒரு வருஷம் நான் அதிகமாக உனக்கு வேலை செய்கிறேன். அப்படியா? ஆமா நான் சொல்வது போல நான் சொல்வது போல யானை கருப்பா வந்துட்டு வச்சுக்கோங்க வந்தால் நீ எனக்கு 12 ஆண்டு. ஆனா நான் பெரியவா உன்னிடத்துல தோற்று விட்டா சரிதான் உனக்கு கூட ஒரு வருஷம் நான் வேலை செய்வேன். சரி ஐயா. அப்படி என்று தர்க்கமிட்டு இவர்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் அக்காலும் தந்தையுமாக சபதம் செய்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த யானையானது யார் பங்காக வந்தது? யானை யார் பங்கா வருகிறது? இயற்கை ஆமா. கல்வி பங்கா சரிதான். ஏற்ற வெள்ளை ஆய் வரவே வெள்ளையாக வெள்ளையாக கண்டபோது கண்டபோது வெள்ளையான கண்டபோது கண்டபோது தங்கையாகி தெய்வகன் நீ சொன்னது ஒன்று யானை வெள்ளையாக வந்தது. அம்மா பார்த்தா